ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் வந்து சைன் அப் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருந்தேன் மர்ச்சோடது. இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இமெயில் வந்து இப்போது மேண்டேட்டரி ஆயிடுச்சு பிஸ்னஸ் இமெயில் யூஸ் பண்ணுறது. நான் ஜிமெயில் யூஸ் பண்ணுறது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் ஷேர் பண்ணணுன்னு இருந்தால் அது என்னால் முடியல, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதுக்கு கீழே லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் ஒரு ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது தயவு செஞ்சு லெட்டர் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக எழுதுங்க. இதே காப்பி பண்ணி போட வேண்டாம், இதில் கொஞ்சம் வேரியேஷன் போட்டு உங்களோட ஸ்டைலில் தயவு செஞ்சு மாற்றி போடுங்க. இதே மாதிரி அனுப்புனீங்கன்னா அது சொல்ல முடியாது, அது வந்து பாட்டில் அப்ரூவல் ப்ராசஸ் பாட்டில் நடக்காது, இது மேனுவலாக தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு இது கொஞ்சம் உங்கள் பேர் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. தயவு செஞ்சு இதே மாதிரி அனுப்பிடாதீங்க. இதில் வந்து இந்த இடத்துல உங்கள் பேர் போட்டுருங்க. வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது இ-காமர்ஸ் வெப்சைட்ஸு நிறைய இருக்குது, ஷாப்பிஃபையோடதெல்லாம். நீங்கள் ஏதோ ஒரு பேர் இங்கே போட்டுக்கலாம். நான் என்னோட ஸ்டோர்ஸ் இருக்கனால அந்த அந்த பேர் யூஸ் பண்ணி நான் இங்கே சைன் அப் பண்ணேன். நீங்கள் இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸு நிறைய இருக்குது, நம்ம இந்தியாலையும் இருக்குது, யூஎஸோடதும் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்ஸ் எது வேணாலும் இங்கே யூஸ் பண்ணலாம், அவங்க அது வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக ஆள் மாதிரி காட்டிங்க. ஏன்னா இப்போது மர்ச் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் தான் பார்க்குது. சும்மா வந்துட்டு சைன் அப் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டு ஆக்டிவ் இல்லாமல் நிறைய பேருக்கு ரிஜெக்டும் ஆயிருக்கு. அக்கௌண்ட் அப்ரூவலுக்கு அப்புறம் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லைன்னா அப்போ கூட அது ரிஜெக்ஷனுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அப்ரூவலுக்கு அப்புறம் அவங்க வந்து அக்கௌண்ட் கேன்சல் பண்ணிடுவாங்க ஆக்டிவிட்டி இல்லைன்னா. ஸோ அது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனுங்கிற மாதிரி காட்டுங்க. அதனால தான் நான் 3 வருஷம் இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அது ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக போட்டிருக்கேன். நான் மர்ச்சில் ரெட் பபுள், ஜாஜல், ஷாப்பிஃபை, வைரல் ஸ்டைல், டீஸ்ப்ரிங்னு நிறைய பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் அந்த டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த லெட்டர் நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதே மாதிரி தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. கொஞ்சம் மாற்றிட்டு உங்கள் ஸ்டைலுக்கு இதே மாதிரி நீங்கள் வந்து இதே மாதிரி போட்டிங்கன்னா அப்ரூவல் ஆகுமான்னு எனக்கு சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணோம், கொஞ்சம் சேஞ்சஸ் இதில் பண்ணிவிட்டு நீங்கள் லெட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கேட்பாங்க, உங்கள் வெப்சைட் டீட்டெயில்ஸு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. அந்த இடத்துல இது நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடிட் பண்ணி தயவு செஞ்சு இதே மாதிரி அனுப்பிடாதீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களோட ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றி அனுப்புங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நான் அந்த ஃப்ரீ இமெயிலோட சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பார்த்து நான் உங்களுக்கு சைன் அப் எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி கோடாடியில் நீங்கள் வந்து ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், 99 ருபீஸில் ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு இமெயிலும் வேணும் கேட்டிங்கன்னா மாதம் நீங்கள் 50 ரூபா 100 ரூபா அதுக்கு வேண்டி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை தவிர்க்க வேண்டி நான் வேற ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் வச்சுருக்கேன், நீங்கள் அது ஃபாலோ பண்ணலாம். நான் உங்கள்கிட்ட இது காட்டுறேன். ஸோ இதில் என்னோட அக்கௌண்ட்டில் போய் என்னோட என்னென்ன டொமைன்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு நீங்கள் சைன் அப் லாகின் இதில் வந்து அக்கௌண்ட் நீங்கள் சைன் அப் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு லே அவுட் வரும் உங்களுக்கு. கோடாடி ஹோம் பேஜில் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு மை ப்ராடக்ட்ஸ் வாங்க. ஸோ மை ப்ராடக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களோட என்னென்ன டொமைன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் இந்த இடத்துல வந்துடும். இந்த மாதிரி டொமைன்ஸ் இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட இந்த டொமைன் யூஸ் பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட காட்டுற எப்படி யூஸ் பண்ண. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி இந்த டிஸ்பிளே வந்ததுக்கப்புறம் கூகுளில் போய் ஜோஹோ மெயில்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணுங்கள். இது நமக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சார்ஜஸும் வராது இதில். ஸோ சைன் அப் கொடுங்க. இதை பாருங்க, இதுல வந்து நீங்க கோடாடியில் சைன் அப் பண்ணாலும் நீங்க இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டொமைன்ஸ் வாங்கி உங்க இமெயில் போடணுன்னா அதுக்கு மாசம் நீங்க 60 ரூபா 70 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுலயும் பாருங்க 59 மந்த்லி யூஸ் ஆகும். இதுல 99, இதுல 199. ஸோ இது நமக்கு தேவையில்லை. நீங்க கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க ஃப்ரீ பிளான். நம்ம 5 ஜிபிக்கு நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது, நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் மட்டும்தான். நீங்க ஒரு வருஷத்துக்கு உங்க கம்பெனிஸ்க்கும் இந்த மெயில் யூஸ் பண்ணலாம். எந்த கம்பெனிஸ்க்கும் நீங்க அப்ளை ஜாபுக்கோ எதுக்கோ அப்ளை பண்ணாலும் இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும் இது கொடுத்தீங்கன்னா. ஸோ இது சைன் அப் பண்ணுறோம். சைன் அப்பில் வந்து உங்களுக்கு என்ன டொமைன் இருக்கோ அந்த டொமைன் நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டொமைன் வந்துடும். ஸோ அந்த டொமைன் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க, மை லைஃப். ஸோ இந்த மாதிரி நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துட்றேன், இதை ஆட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் என்ன அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன இங்கே வந்து merchmylife.com நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டொமைன் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் அட்மின் போட்டு admin@merchmylife.com வெப்சைட் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக ரன் பண்ணலாம். நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேர் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள்
பிராண்ட் பேர் கொடுத்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் அட்மின் கொடுத்துறீங்க. நீங்கள் மர்ச் பை அமேசான் சைன் அப்பில் வந்து இந்த மெயில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அட்மின் அந்த ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் இமெயில் கேட்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் இந்த இமெயில் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்கள் பேர் ஃபுல்லாக போட்டுக்கோங்க, ஃபோன் நம்பர், இது வந்து உங்களுக்கு ஓடிபி இந்த மெயிலுக்கு வரும், இல்லைனா கான்டாக்ட் இமெயிலுக்கு வரும். ஸோ தயவு செஞ்சு இது கரெக்டாக போடுங்க. இந்த மொபைல் நம்பர்லாம் போட்டதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு இது வச்சு தான் நீங்கள் வந்து கடைசியில் லாகின் பண்ண போகிறீங்க. இதில் தான் நீங்கள் மெயிலில் செக் பண்ண போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு இது வந்து ரிமூவ் எந்த இடத்துலையோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். கான்டாக்ட் இமெயில் நீங்கள் இது ஜிமெயில்னு கொடுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும், இல்லைனா வெரிஃபிகேஷன் கோடு வரும். இது கொடுத்துட்டு அக்ரி கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆல்ரெடி இதில் 2 அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் கிரியேட் பண்ண விரும்பல. என்னோட ஹோஸ்டிங்கில் வந்து நான் பர்சனல் பிஸ்னஸ் இமெயில்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது தேவைப்படாது. நான் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கு முன்னாடி சைன் அப் பண்ணதில் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதில் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஜோஹோ மெயிலுங்கிறது கூகுள் பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் நான் சொன்னேன் இல்லையா, அதில் ஃப்ரீ பிளான் செலக்ட் பண்ணிவிட்டு சைன் அப் ஃபார்ம் வரும். நான் இதில் காட்டின சைன் அப் ஃபார்ம் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இது தயவு செஞ்சு கொஞ்சம் 2 விஷயம் நீங்கள் வந்து நல்ல டீட்டெயிலாக வாட்ச் பண்ணும். இந்த இடத்துல வந்து அட்மின்ங்கிறது கொடுங்க, இல்லை கான்டாக்ட் கொடுங்க, சேல்ஸ் கொடுங்க, என்னன்னாலும் கொடுக்கலாம். இது உங்கள் பிஸ்னஸ் இமெயிலாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மொபைல் நம்பரும் இமெயிலும் நீங்கள் இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். ஒன்று மெயிலுக்கு வரும், இல்லை உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ கண்ட்ரி இந்தியா கொடுத்துட்டு உங்கள் கான்டாக்ட் இமெயில் நீங்கள் இந்த ரெகுலராக எந்த மெயில் நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அது கொடுத்துக்கலாம். இது அவுட்லுக்காக இருக்கலாம், ஜிமெயிலாக இருக்கலாம், யாகுவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஒன்று வரும். உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு, உங்கள் ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்போம் இந்த நம்பருக்கு, அதை என்டர் பண்ணுங்கள். இந்த ஓடிபி நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 7வது ஸ்டெப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று வந்துடும். இது வந்து எதுக்குன்னா இந்த டொமைன் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, இது டொமைன் நீங்கள் ஓன் பண்ணியிருக்கீங்க. அதனால நாங்கள் ஒரு சில செட்டிங்ஸ் தரோம். அது உங்கள் டொமைனில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தெரியும் இது உங்கள் டொமைன்னு. அதுக்கு வேண்டி அந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இது வந்து இந்த இடத்துல உங்கள் டொமைன் வெரிஃபை த ஓனர்ஷிப், இது வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். அது எப்படி வெரிஃபை பண்ணணும்னா டிஎன்எஸ்ங்கிற ஒரு சர்வர், இது ஹோஸ்டிங்கிறது நம்ம டொமைன் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்ன 2-3 கோடி இவங்க கொடுப்பாங்க. அது மட்டும் நம்ம ஆட் பண்ணணும் நம்ம டொமைனில். ஸோ இந்த இடத்துல வந்து சூஸ் கொடுத்தீங்கன்னா கீழே என்னென்ன டொமைன் ப்ரொவைடர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வரும் உங்களுக்கு. கோடாடியா, நீங்கள் இதில் எதில் வேணாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கோடாடி. என்னது சீப்பு, நமக்கு நிறைய ஹெல்ப்பும் இருக்கும். நீங்கள் வந்து சப்போர்ட்டு கான்டாக்ட் பண்ணி அவங்க அதுலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி வந்து நீங்கள் இது டெக்னிக்கல் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணுன்னு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கோடாடி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. இந்த ஸ்டார்டிங்கில் மர்ச் மை லைஃப்ங்கிற இந்த டொமைன் இருக்கு இல்லையா, இது நீங்கள் தான் ஓன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம தெரிய வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் உங்களோட ஹோஸ்டிங்கில் இந்த டொமைன் வாங்கியிருப்பேன்ல அந்த இடத்துல இந்த டிஎன்எஸ் செட்டிங்ஸ் பாருங்கள். இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா உங்கள் டிஎன்எஸ்ல போயிட்டு சிநேம் வந்து இது 2 மாற்றுங்க. இது மாற்றினீங்கன்னா எங்களுக்கு ஜோஹோக்கு வந்து இது வந்து நம்ம டைரெக்டாக கால் பண்ணி கேட்க முடியாது இல்லையா, அதனால ஒரு சின்ன ப்ராசஸ் எப்படின்னா இந்த சிநேமும் இந்த பாயிண்டர் இது 2 வந்து உங்கள் டொமைனில் போடுங்க. கோடாடிங்கிற டொமைன் டிஎன்எஸ் செட்டிங்கில் இது 2 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நாங்கள் வெரிஃபை பண்ணிக்குவோம் இது உங்கள் டொமைன் தான் இல்லையான்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல நான் டிஎன்எஸ் கிளிக் பண்ணுறேன். கோடாடியோட நம்ம மை ப்ராடக்ட்ஸ் இங்கே செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, மை ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோன்னா நான் டொமைன்ஸ்லாம் வந்துடும். அந்த டொமைனில் வந்து மை டிஎன்எஸ்ல கிளிக் பண்ணுங்க டிஎன்எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்தோன்னா கீழே வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது கீழே வந்துட்டோம். நம்ம இந்த இடத்துல இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் இங்கே வந்து சிநேமு ZB10 இது மாதிரி உங்க வந்து எனக்கு இந்த இடத்துல வந்துச்சு பாருங்க. சிநேம், சாரி இந்த ஏரோ வந்துருச்சு ஸ்க்ரீன்ஷாட்டில். ஸோ இந்த சிநேம், இந்த நேமு, ஹோஸ்ட், அலைஸு, சிநேம், இந்த சிநேம் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இதை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு காட்டுறேன். நம்மள வந்து இது 3 விஷயம் நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். ஒன்று வந்து சிநேம், சரிங்களா? இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இல்லை, ஆனால் இப்போ இருக்குது இதில், ஏன்னா நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். நம்ம ஆட் பண்ண வேண்டியது 3 விஷயம். இதில் சிநேம் ஒன்று ஆட் பண்ணுவோம். எப்போ இந்த 2 ரெக்கார்டு எம்எக்ஸ் ரெக்கார்டு அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சிநேம் ஃபர்ஸ்ட் இதில் இல்லை, ஓகேங்களா? எனக்கு இதில் வந்து நான் ஆட் கொடுக்குறேன். உங்களுக்கு இருக்காது இனிஷியலாக நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்கள் டொமைன் டிஎன்எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்காது, சிநேம் இருக்காது, எம்எக்ஸுங்கிற ரெக்கார்ட் இருக்காது. ஸோ ஆடுங்கிற இது கொடுத்துட்டு சிநேம் கொடுக்குறீங்க. சிநேமில் என்ன ஆட் பண்ணணும்னா ஹோஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், ஹோஸ்ட் இவன் ZB1518 இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு என்னோட கேஸ் ZB
151. ஸோ இது ஹோஸ்ட் இங்கே நான் ஆட் பண்ணி ஓகேங்களா. அதே மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து mverify.zoho.com mverify.zoho.com இந்த மாதிரி கொடுத்துட்டு ஹவர் இது வந்து நான் கஸ்டம் 600 கொடுத்தேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து எவ்வளோ நேரம் கழிச்சு இது செக் பண்ணும் இது உங்கள் டொமைன் தான் இல்லையா. நான் இது வந்து ஒரு 60 செகண்ட் போட்டிருக்கேன். ஸோ 10 நிமிஷத்தில் அது வந்து எனக்கு அப்ரூவ் ஆயிரும், வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். இதே நீங்கள் 1 hour கொடுத்தீங்கன்னா அது அப்ரூவல் ப்ராசஸ் கொஞ்சம் டைமும் எடுக்கலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் நான் 600 தான் போட்டிருக்கேங்க. சாரி 600 செகண்ட்ஸ் இது சரிங்களா. ஸோ 600 படி இங்கே சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இது ஆட் ஆயிரும். இதை ஆட் பண்ணோன்னா ப்ரொசீட் டு CNAME வெரிஃபிகேஷன். இது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸுக்கு போகும். இந்த இடத்துல நீங்கள் அந்த கிரியேட் பண்ணும், நம்ம ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா அட்மினுங்கிறது, அது இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு வேறு ஏதோ யூஸரை நம்ம ஆட் பண்ணுமா இல்லை குரூப் கிரியேட் பண்ணுமா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் இருக்கு இல்லையா, ஆட் யூஸரும் கிரியேட் குரூப்ஸ், இது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இந்த கான்ஃபிகர் இமெயில் இதை நம்ம ரிசீவ் இப்போ வந்து நம்ம டொமைன் வந்து நம்மளோட தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். எதனால இந்த ஒரு ரெக்கார்டு ஆட் பண்ணோம் இல்லையா CNAME ரெக்கார்டுங்கிறது, இது ஜோஹோ வந்து வெரிஃபை பண்ணிடுச்சு இது உங்கள் டொமைன் தான். இப்போ வந்து நீங்கள் மெயில் ரிசீவ் பண்ணும் சென்ட் பண்ணும். அதுக்கு வந்து இந்த இமெயில் கான்ஃபிகர் டெலிவரி சரிங்களா, அது அடுத்த ஸ்டெப்பில் வரும். இது நம்ம யூசர்ஸ் தேவையில்லை, நம்ம குரூப்ஸும் தேவையில்லை, இமெயில் டெலிவரி சரிங்களா. இது வந்து இமெயில் ரிசீவ் பண்ணுறதுக்கும் சென்ட் பண்ணுறதுக்கு ஜோஹோ நம்மள்ட்ட வெரிஃபிகேஷன் கேட்குது. இந்த 2 டொமைன்ஸ் இந்த 2 ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க உங்கள் டொமைனோட DNSல. நாங்கள் இதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் நீங்கள் மெயில் ரிசீவ் பண்ணலாம் சென்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே இங்கே CNAME ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, CNAMEங்கிறது அதே மாதிரி இங்கே MX2 ரெக்கார்டு ஆட் பண்ணுவோம். இவங்க கொடுத்துருக்க 2 MX ரெக்கார்டு சரிங்களா. இது ஆல்ரெடி என்னோட இதில் இல்லை, நான் ஆட் பண்ணது தான் இது. ஸோ இது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இது 3 ரெக்கார்டு இருக்காதுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து CNAME ஆட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 MX ரெக்கார்டு இருக்காது. அது ரெக்கார்டு ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே மாதிரி ஆட் கொடுங்க. MX ரெக்கார்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் அதே மாதிரி தான் @ எதுக்கு பாயிண்ட் பண்ணும் mx.zoho.com. ப்ரையாரிட்டி என்னது 10. அதே மாதிரி நான் இதுலேயும் 600 கொடுத்துட்றேன். ஏன்னா சீக்கிரம் கொஞ்சம் சென்டிங் ப்ராசஸ் ரிசீவிங் ப்ராசஸ் சீக்கிரம் ஆயிடும். இது வெரிஃபிகேஷனுக்கு, இது மெயில் சென்ட் பண்ணுற இந்த CNAMEங்கிறது வெரிஃபிகேஷனுக்கு, MX ரெக்கார்டுங்கிறது வெரிஃபை பண்ணிட்டு நம்ம மெயில் ரிசீவ் பண்ணும் சென்ட் பண்ணும் ஓகேங்களா. இது ஒரு ரெக்கார்டு பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் MX ரெக்கார்டு ப்ரையாரிட்டி 10ன்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டு நீங்கள் ஆட் பண்ணும், கீழே இன்னொன்று இருக்கு இல்லைங்களா MX2ங்கிறது. ஸோ அதே மாதிரி MX ரெக்கார்ட் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல MXக்கு பதிலாக mx2.zoho.com பாயிண்ட்ஸ் டு mx.zoho.com ஹோஸ்ட்டுங்கிறது @ இதுலேயும் ப்ரையாரிட்டி இதில் வந்து 10, ரெண்டாவதுல MX2 ரெக்கார்டு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்ம 20ன்ற ப்ரையாரிட்டி கொடுப்போம். அதே மாதிரி பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த 3 வந்துடும். CNAME வந்துருச்சு, MX ரெக்கார்டு 2 வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நான் இதே ப்ராசஸ் தான் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுங்கிறது காட்டியிருக்கேன் இந்த இடத்துல. நான் இந்த டாக்குமெண்ட்டும் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ இது 2 ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே நீங்கள் MX லுக்அப்னு கொடுப்பீங்க. அதுவும் வெரிஃபை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும் பாருங்க. இது என்ன பண்ணுன்னா இவங்களோட ரெக்கார்டு இருக்கு இல்லைங்களா mx.zoho.com, ஜோஹோ வந்து நம்ம கொடுத்துருக்கிற டொமைனில் போய் அவங்க இன்டர்னல் அல்காரிதமோ என்னமோ அது தெரியல, வெரிஃபிகேஷன் நம்ம ஒரு ஜிமெயில் எப்படி வெரிஃபை பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து ஜோஹோ வந்து அது நம்மளோட டொமைனில் போய் இது வெரிஃபை பண்ணி இந்த ரெக்கார்டு இருக்கான்னு சொல்லி. இதெல்லாம் பேக் எண்டில் நடக்கிற விஷயங்கள், நம்ம இது பற்றி போக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் MX லுக்அப் கொடுத்து இந்த 3 செட்டிங்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இது காட்டும் வெரிஃபை ஆயிடுச்சு இது உங்கள் டொமைன் தான் சொல்லி. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெயில் ரிசீவ் பண்ணலாம் சென்ட் பண்ணலாம், இது நமக்கு தேவையில்லை இமெயில் ஸ்பூஃபிங்லாம். ஸோ அதே மாதிரி இமெயில் இன்டெகிரேஷன் நீங்கள் அவுட்லுக்கோ இல்லை ஜிமெயிலோ அதில் எல்லாம் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும்னா அதுவும் நமக்கு தேவையில்லை, இதுவும் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுவும் நீங்கள் மொபைலில் ஆக்சஸ் பண்ணோன்னா நீங்கள் மொபைலில் ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் இது உங்களுக்கு என்ன ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது iOSலேயும் இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இப்போத்துக்கு நமக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடுறோம். அவ்வளோதான், இது கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சுங்க. இது நீங்கள் வந்து ஜோஹோ பிளேஸுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும், மெயிலா கிளிக்கா கனெக்ட் ஆன். இந்த மெயில் கிளிக் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாகின் ஆயிடுவீங்க. ஸோ இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ். இதில் வந்து உங்கள் டொமைன் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க இல்லையா, டொமைன் ரெஜிஸ்டர் பண்ண இடத்துல DNS செட்டிங்ஸில் போய் 3 விஷயம் மாற்றணும். உங்கள் CNAME, உங்கள் MX ரெக்கார்டு, இது 2 மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ இமெயில் கிடைச்சு நீங்கள் 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமெயில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இமெயில் இருக்கு இல்லையா, சாரி எங்கே அது, ஓகே இது
admin not நீங்கள் என்ன டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு இது உங்கள் பேர் .inன்னு வச்சுக்கலாம். ஏன்னா .inங்கிறது கொஞ்சம் சீப்பான டொமைன், 99 rupeesல உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அது ரெஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் admin at your name என்ன பேர் இருக்கோ அது கொடுத்து .com GoDaddyல ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா GoDaddyல லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை ப்ராடக்ட்ஸ்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த டொமைன் உங்களோடதுங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் டிஎன்எஸ் ரெக்கார்டில் போய் 2 ரெக்கார்டு நம்ம ஆட் பண்ணுவோம். இதில் நம்ம ஷேர் பண்ணுற 2 ரெக்கார்டு, ஜோஹோ நம்மள்ட்ட ஷேர் பண்ணுற 2 ரெக்கார்டு, சிநேம் ரெக்கார்டும் எம்எக்ஸ் ரெக்கார்டு. இந்த 2 ரெக்கார்டு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இதில் லாகின் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்டு வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் இமெயில் உங்கள் அட்மின் அட் உங்கள் என்ன டொமைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ இதுலேருந்து நீங்கள் ஒரு மெயில் வந்து உங்கள் பர்சனல் மெயிலுக்கு சென்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் பர்சனல் மெயிலேருந்து நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிக்கிற ப்ரொஃபஷனல் இமெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி பார்க்கலாம். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த மெயில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். அது போக இந்த லெட்டர் நான் சொன்னேன் இல்லையா, இது தயவு செஞ்சு கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம், நான் மறுபடியும் சொல்கிறேன். கொஞ்சம் வந்து இதில் மாற்றிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டி உங்கள் பேர் எழுதுங்க. உங்கள் டொமைன் வந்து பிஸ்னஸ் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, இ-காமர்ஸோட வெப்சைட்ஸ், நீங்கள் அந்த ஏதோ ஒரு பேர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆனதுனால இது நீங்கள் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து 3 வருஷமா 2 வருஷமா இது வந்து நிறைய பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ்டிமேட்டாக உங்களுக்கு வந்து இவ்வளோ மந்த்லி சேல்ஸ் வருது, நீங்கள் 10,000 யூனிட் 20,000 யூனிட்னு மந்த்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல டிசைனிங் டீம் இருக்குது, அவங்க வந்து யூனிக் டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதோட டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோட வெப்சைட் போட்டு எங்கள் வெப்சைட்டில் என்ன டிராஃபிக் வருது, என்ன சேல்ஸ் ஜென்ரேட் ஆகுது, என்னோட கஸ்டமர் பேஸ் எப்படி, என்கிட்ட எவ்வளோ டிசைனர்ஸ் இருக்காங்க, ஸோ அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் போட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் அந்த சைன்அப் ப்ராசஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு ஜிமெயிலே யூஸ் பண்ணிட்டேங்கிறீங்க. ஸோ அது நீங்கள் வெயிட் பண்ணி தான் ப்ரோ பார்க்கணும். நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் பிஸ்னஸ் இமெயிலில் நீங்கள் எந்த விஷயத்துக்குனாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த லெட்டர்ஸ், நான் இது ரெண்டும், இந்த ஒரு லெட்டரும் இந்த டாக்குமெண்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன் என்னோட ஜி டிரைவில் போட்டு இது யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரெஃபரன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லெட்டரு. மற்றபடி இந்த ஜோங்கிறது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஃப்ரீ இமெயில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக ஃப்யூச்சரில் நான் பப்ளிஷ் பண்ண பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பீஸ்.